காட்டோட ராஜா குரங்கா இல்ல சிங்கமா? இந்த கதை ஒரு காட்டோடது. அந்த காட்டுல ராஜா சிங்கம் இல்ல, கொரில்லா ராஜா தான் அங்க ராஜா. கொரில்லா ராஜா பார்க்க ரொம்பவே பெருசாவும் பயங்கரமாவும் இருக்கும். அந்த காட்டுல ரொம்ப காலமாவே குரங்கு ஆட்சி தான் நடக்குது. அதனால அந்த காட்டுக்கு எந்த சிங்கமும் போறது இல்ல. கொரில்லா கிட்ட நிறைய சிப்பாயி குரங்குகள் இருந்தது. இந்த குரங்கு சிப்பாயிகள் மத்த விலங்குகளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. நண்பர்களே, இந்த குரங்கால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இந்த காட்டை விட்டே போகலான்னு இருக்கிறேன். அண்ணே, நீங்க எவ்வளவு குண்டா இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னாக்கா உங்க காலால சட்னி பண்ணிடலாமே அவங்கள. அப்படியே நீங்க தேவையில்லாம காட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் வேணா குண்டா இருக்கலாம், ஆனா அவங்கள தாண்டிலாம் என்னால போக முடியாது. நானும் குரங்கால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கும் இந்த காட்டுல வாழ பிடிக்கல. நம்ம காட்டுலயும் பக்கத்து காட்டுல இருக்கிற ஷேர்சிங் மாதிரி ராஜா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அவன் நம்மளை காப்பாத்தி கூட்டு கொண்டு போயிருப்பான். ஆமா மானே, நம்ம காட்டோட ராஜா ஷேர்சிங்கா இருந்திருந்தாருனாக்கா நம்மள அந்த குரங்கு கிட்ட இருந்து எப்ப பார்த்தாலும் காப்பாத்திட்டே இருந்திருப்பாரு. ஏனே, உங்ககிட்ட ரொம்ப சக்தி இருக்கு. நீங்க நினைச்சா அதுங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கலாம். பாத்துக்கோங்க. மானு கிட்ட ஓடுற சக்தி இருக்கு. அது ஓடி தன்னை காப்பாத்திக்க முடியும். ஆனா நாங்க என்ன செய்ய முடியும்? இங்கே நின்னு நாங்க சாவறதான் நாங்க வெயிட் பண்ணி பார்க்க முடியும். அந்த நேரத்துல அங்க ஒரு கொக்கு வருது. அட நண்பர்களே, என்ன விஷயம்? எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆமாப்பா, அதான் அந்த குட்டி குரங்களோட தொல்லை தான். ஆமாப்பா, அந்த குரங்கோட எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த குரங்களை ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். நண்பர்களே, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இனி எது நடக்குதோ கடவுள் தான் காப்பாத்தணும். அட கடவுளே, ஏதாவது ஒரு ஷேர்சிங்க எங்களுக்கு ஹெல்ப் செய்யறதுக்காக எங்க காட்டுக்கு அனுப்பி விடியப்பா. நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? கடவுள் அந்த நரியோட பேச்ச கேட்ட மாதிரியே பக்கத்து காட்டோட ராஜா சம்ஷேர் அவரோட ராஜகுமாரன் இப்ப பெருசாயிடுச்சு. அடுத்த நாளே காட்டுல ஷேர்சிங், ஷேர்னி, ராஜகுமாரன் ஷேர்சிங் அப்புறம் மற்ற விலங்குகளும் வந்தாங்க. ஷேர்சிங், நீ இப்ப வயசுக்கு வந்துட்ட. இனி நீ உன் வாழ்க்கைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. சரிப்பா, சொல்லுங்கப்பா. போய் இந்த உலகத்தை உன் கையில கொண்டு வா. இந்த பக்கம் சவுத் பக்கம் ஒரு காடு இருக்கு. நீ அங்க போய் உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. ஷேர்சிங் தன்னோட ஆட்சியை அமைக்க கொரில்லாவோட காட்டுக்குள்ள போறாரு. பல மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த காட்டை வந்து அடையறாரு. அந்த நேரத்துல ஆகாயத்துல பறக்கிற சமன் கழுகு அவரை பாத்துடுது. நான் நினைக்கிறேன் கடவுள் நம்ம பேச்ச கேட்டுட்டாருன்னு. எங்களோட மசியா வந்து விட்டார். இந்த நல்ல விஷயத்த சொல்றதுக்காக அந்த கழுகு எல்லா விலங்குகள் கிட்டையும் போகுது. ஏய் நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். அட கழுகு பயல, என்ன விஷயத்த கொண்டு வந்து அதை சீக்கிரமா சொல்லி தொலை. நம்ம காட்டுல சிங்கம் வந்துட்டு இருக்கு. என்ன, நம்ம காட்டுக்கு ஷேர்சிங் வந்திருக்காரா? ஆமா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். பரவாயில்லையே, நல்ல வேளை கடவுள் நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டாருப்பா. கடவுளே உனக்கு நன்றி. வாங்க நண்பர்களே, நம்ம சிங்கராஜாவை வரவேற்பு கொடுத்து இங்க கொண்டு வருவோம். ஆமா, வாங்க போலாம். இனிமேல இருந்து நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. எல்லா விலங்குகளும் ஷேர்சிங் கிட்ட போய் அவரை வரவேற்குது. காட்டுல இருக்கிற அனைத்து விலங்குகளோட எங்களோட நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிங்கராஜா. அடா, நீங்க எல்லாம் எதுக்கு என்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னைய மகாராஜான்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா எங்க காட்டுக்கு முறையாக ஒரு ஷேர்சிங் வந்திருக்காரு. அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு ஷேர்சிங் கூடமா இல்ல? இல்ல மகாராஜா, இங்க ஒரு ஷேர்சிங் கூட கிடையாது. அப்போ இந்த காட்டோட ராஜா யாருதான்? இந்த காட்டுல குரங்குகளோட ராஜ்யம் தான் நடக்குது. என்னது? வச்சுக்கலாம், ஷேர்சிங் இங்க இல்லன்னு. ஆனா ஏனதான் இங்க இருக்கே. அப்போ இந்த காட்டுக்கு ராஜா குரங்கு எதுக்கு? எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. ராஜ்யம் பண்றது என்னாலெல்லாம் முடியாது இனிமே. அட யானா, உடம்புக்கு தான் வயசாயிட்டு போயிட்டு இருக்கும், ஆனா நம்மளோட புத்திக்கு கிடையாது. நீங்க எல்லாருமே இப்படியே நினைச்சீங்கன்னாக்கா குரங்கு என்ன குரங்கு, நாய் கூட உங்களை ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்களே சொல்லிடுங்களேன், நாங்களாம் என்ன செய்யணும்னு சொல்லி. உங்களோட தைரியத்தை நிலைநிறுத்துங்க, எல்லாம் தானாவே வந்துரும் உங்ககிட்ட. ஷேர்சிங் சொன்ன பேச்ச கேட்டு எல்லா விலங்குகளுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்குது. அந்த நேரத்துல மான் கத்தி சொல்லுது.
இங்க ராஜா எப்படி இருக்கணும்? ஷேர்சிங் மாதிரி இருக்கணும். இங்க ராஜா எப்படி இருக்கணும்? ஷேர்சிங் மாதிரி இருக்கணும். ஷேர்சிங், இந்த குரங்கால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அப்புறம் யானை குரங்குகள் பண்ற தொந்தரவுகளை பத்தி ஷேர்சிங் கிட்ட சொல்லுது. ஆமா ஷேர்சிங், நம்ம யானை அண்ணன் நம்ம காட்டை விட்டே வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன? குரங்கு இவ்வளவு டேஞ்சரானதா? யானையே காட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லுதா? ஆமா ஆமா, நாங்க எல்லாருமே தான் இந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் இங்க வந்துட்டேன்ல, நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த காட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஷேர்சிங், இந்த காட்டோட ராஜா ரொம்ப டேஞ்சரான ஆளு. நீங்க தனியா போய் சண்டை போட முடியாது. என்ன? நான் ஒரு குரங்கு கூட சண்டை போட முடியாது? ஆமா, அந்த குரங்கு இல்ல, அது ஒரு பெரிய கொரில்லா. ஓ, அப்படின்னா இதான் விஷயமா? சரி, நான் தனியா சண்டை போட முடியாதுல. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போட முடியும்ல? சேர்ந்து சண்டை போடணுமா? அது எப்படி? நாம அந்த குரங்கை விரட்டுறதுக்கு நம்ம மூளையை தான் கரெக்டா யூஸ் பண்ணி ஆகணும். பாத்துக்கோங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் செஞ்சு அதுங்களை விரட்டி ஆகணும். பிளான்? எப்படிப்பட்ட பிளான்? எனக்கு இந்த காட்டுல அப்படி ஒரு இடத்த சொல்லுங்க, எங்க குரங்கு அதிகமா போறது இல்லையோ அந்த மாதிரி இடம். வந்து இங்க நம்ம ஆத்துக்கிட்ட தான் போவாதுங்க. அதுங்கெல்லாம் அங்க குரங்கு ரொம்ப கம்மியா தான் போவோம் அந்த இடத்துக்கு. ஏன்னா அங்க பெரிய பெரிய முதலைகளா இருக்கு. அப்பனா போலாமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த முதலை கிட்ட போயிட்டு உதவி கேட்டுட்டு வருவோம். மன்னிச்சிருங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே வரல. அந்த முதல்ல நம்மளுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அத பத்தி நான் உன்கிட்ட அப்புறமாட்டி சொல்றேன். எல்லா விலங்குகளும் ஷேர்சிங் சொல்றத நம்பி ஆறு ஓரமா போறதுக்காக கிளம்புறாங்க. ஆறு ஓரமா நடந்து போய் எல்லா விலங்குகளும் முதலைய போய் அடையறாங்க. என்ன பிரச்சனை யானை? நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இங்க வந்திருக்கீங்க. எல்லாம் சரியா தானே இருக்கு? எதுவுமே சரியில்லை முதல்ல. இந்த குரங்கோட தொல்லைகளை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. முதல்ல கடவுள் எங்க பேச்சை கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எங்க கூட சிங்கராஜா வந்திருக்காரு. அடா ஆமா, நம்ம காட்டுல சிங்கம் இருக்கவே இருக்காதே. அப்புறம் இவன் எங்க இருந்து வந்துட்டான்? இவனை கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப நான் இந்த ஷேர்சிங் இந்த காட்டுல வாழ்ற எல்லா மிருகத்துக்கும் ஹெல்ப் பண்ண போதா? ஆமா, நான் இவங்க கஷ்டத்தை கேட்டிருக்கேன். அதனால தான் நான் இவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன். பரவாயில்லையே ஷேர்சிங், நீ ரொம்ப பெரிய ஆளு போல. முதல்ல காட்டுல வாழ்ற மிருகத்தெல்லாம் காப்பாத்துறது தானே அதோட கடமையா தானே? அதே நேரத்துல காட்டோட ராஜா கொரில்லா குரங்கு சபைய அமைக்கிறாரு. எனக்கு சரியா சாப்பாடு ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது? எனக்கு டைம்ல சாப்பாடு மட்டும் கிடைக்கலன்னா நான் உங்க எல்லாரும் இப்பவே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். மகாராஜா, நான் கேள்விப்பட்டேன் நம்ம காட்டுக்கு ஒரு புது ராஜா வந்திருக்காருன்னு. அதனாலதான் எல்லா குரங்கும் வெளியே போறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு சிங்கத்தால நம்ம ராஜ்யமே சீரழிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ சிங்கத்தை நான் ஒரே அடியில நாசம் பண்ணிருக்கேன். கொரில்லாக்கு தன்னோட பலத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. மகாராஜா, எங்களுக்கு உங்கள மாதிரி சக்தி எங்க இருக்கு? அதுவும் சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு. அட, நான் இங்க இருக்கக்குள்ள நீங்க ஒரு ஷேர்சிங்க பார்த்து பயந்துட்டீங்களா? போங்க, போய் ஷேர்சிங்கிட்ட போய் சொல்லுங்க, நான் அது கூட சண்டை போட போகிறேன்னு சொல்லுங்க. அவங்கிட்ட இதையும் சொல்லுங்க, அப்படி நீ தோத்துட்டாக்கா நீ எனக்கு அடிமையா வாழணும்னு சொல்லி. சிப்பாயி குரங்கு ஆறு ஓரமா போய் கொரில்லாவோட செய்திய சொல்லுது. கேளுங்க கேளுங்க, எங்களோட ராஜா, அதுவும் இந்த காட்டோட மகாராஜா கொரில்லா ஷேர்சிங் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஷேர்சிங் கூட ஒரு போட்டி வைக்கணும்னு சொல்லிருக்காரு. அப்படி இந்த ஷேர்சிங் இந்த காட்டுல வாழணும்னாக்கா அவன் எங்க ராஜாவோட சேர்ந்து சண்டை போட்டாகணும். அப்படி ஒருவேளை எங்களோட ராஜா ஜெயிச்சிட்டாருன்னா இந்த ஷேர்சிங் எங்களோட ராஜாவோட அடிமையா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கணும். சொல்லு ஷேர்சிங், இந்த போட்டிக்கு நீ ரெடியா இருக்கிறியா? எல்லா விலங்குகளும் ஷேர்சிங்க பாக்குறாங்க. நான் இந்த போட்டிக்கு ரெடியா இருக்கேன். நானும் ஒண்ணு கேட்டுக்கிறேன், அப்படி அவன் தோத்து போயிட்டாக்கா அவன் இந்த காட்டு விட்டு வெளியே போய் ஆகணும். அது கூடவே நீங்க எல்லாருமே. ஷேர்சிங் இந்த சவாலை ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்த போய் அந்த குரங்கு கொரில்லா கிட்ட சொல்லுது. அப்புறம் அவன் இதுவும் சொன்னான்,
அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியே போயிடணும்னு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்கிட்டே மோத பாப்பான். இந்த போட்டிக்கும் இதுக்கும் நான் எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன்னு போய் சொல்லு அந்த ஷேர்சிங் கிட்ட. அந்த மலை உச்சில போயிட்டு இன்னும் 2 நாள்ல நம்ம 2 பேரும் யுத்தம் செய்வோம்னு சொல்லிடு. சிப்பாயி குரங்கு கொரில்லாவோட செய்திய ஷேர்சிங் கிட்ட சொல்ல கிளம்புது. ஆறு ஓரத்துக்கு போய் ஷேர்சிங் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுது. ஷேர்சிங், கொரில்லா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ போட்டிக்கு ஓகேன்னு சொல்லி எந்த ஒரு தப்பு பண்ணலையே, சரியாதானே? கண்டிப்பா இல்ல. நான் இந்த கொரில்லாவை தோக்கடிச்சு தான் காட்டுவேன். ஆனா அது எப்படி? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன் எதுன்னு? மஷின் கன், பாம், மிசைல். இல்ல, இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன் எதுனாக்கா நம்மளோட மூளை தான். நான் கொரில்லாவை என் புத்தியால தோக்கடிப்பேன். அதெல்லாம் சரிதான். ஆனா அது எப்படி நீங்க தோக்கடிப்பீங்க? அதையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இல்ல, நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்ட பிறகு இந்த போட்டிக்குள்ள ரகசியத்தை நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. எல்லா விலங்குகளும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இரவு நேரத்துல ஷேர்சிங் ஆந்தைய தாங்கிட்ட கூப்பிடுது. நீ கூப்பிட்டீங்களா மகாராஜா? ஆமா ஆந்தையே, நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணும். நீ இங்க இருந்து பறந்து போய் பக்கத்து காட்டுல போயிட்டு என்னோட அப்பா ஷம்ஷேர் சிங்கிட்ட இங்க அவரை நீ கூட்டிட்டு வரணும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. ஆந்த பறந்து போய் பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் ஷம்ஷேரை சந்திச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லிடுது. இந்த செய்தியை கேட்ட உடனே ஷம்ஷேர் சிங் ஷேர்சிங்க பார்க்க அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து ஷேர்சிங்க அடையறாரு. இரவு நேரம். 2 சிங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரில நிக்கிறாங்க. அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? ஆமா மகனே, நீ கூப்பிட்ட உடனே நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்குன்னு. அதனாலதான் நீ என்னை அர்ஜென்ட்ல இங்க வர சொல்லிருக்கன்னு. அதனாலதான் நான் உடனடியா வந்தேங்க. அதுக்கப்புறம் ஷேர்சிங் தான் அப்பா கிட்ட கொரில்லாவோட சவால் மற்றும் யுத்தத்தை பத்தி சொல்லுது. மகனே, கொரில்லா ரொம்ப சக்திசாலியான மிருகம். அதுங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமானா இருக்கலாம், ஆனா முடியாதுன்னு இருக்க முடியாதுல. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளானா? எப்படிப்பட்ட பிளான்? நம்மளோட 2 பேரும் முகஜாட ஒரே மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுகிட்ட சண்டை போட முடியும். அதுக்கு சுத்தமா புரியாது நம்ம 2 பேரும் தனித்தனி ஆளுன்னு. நீங்க அதுகிட்ட சண்டை போட்டு சோர்ந்து போயிட்ட பிறகு அந்த நேரத்துல நான் திடீர்னு வந்து நான் அதுகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பேன். அது கூட தான் சண்டை போடுவேன். எப்ப நான் சோர்ந்து போகிறேனோ அந்த நேரத்துல நீங்க வந்து அது கூட சண்டை போட்டுக்கோங்க. பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் அந்த கொரில்லாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க வர விஷயம் ஒரு ரகசியமாவே இருக்கும். நீங்க 2 நாளைக்கு என் குகையை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது, சரியா? இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது 2 நாள் கடந்து போயிடுது. ஒரு பக்கம் கொரில்லா தன்னோட குரங்கு சிப்பாய்களோட நின்னுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஷேர்சிங் காட்டோட மத்த விலங்குகளோட நின்னுட்டு இருக்கு. ஷேர்சிங் கிட்ட புலி, சிறுத்தை, ஜிராஃப், யானை, மான், நரி எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷம்ஷேர் சிங் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்கார்ந்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொரில்லாவும் ஷேர்சிங்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொரில்லா ஷேர்சிங்க ரொம்பவே அடிக்கிற மாதிரி தோணுது. கொஞ்ச நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஷேர்சிங் ரொம்பவே களைச்சு போயிடுறாரு. அதனால புத்திசாலித்தனமா பாறைக்கு பின்னாடி போயிடுறாரு. அவருக்கு பதிலா ஷம்ஷேர் சிங் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயும் நல்லா சண்டையாகுது. கொரில்லா ஷம்ஷேர் சிங்கையும் ரொம்ப அடிக்குது. ஷம்ஷேர் சிங்கும் களைச்சு போனதுக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா பாறைக்கு பின்னாடி போயிடுறாரு. அவரு இடத்துல ஷேர்சிங் வந்து திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. 2 சிங்கத்துக்கிட்டையும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் கொரில்லா இப்ப ரொம்பவே களைச்சு போயிடுச்சு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கொரில்லா யுத்தத்தை தோத்துடுது. நில்லுப்பா, நீ ஜெயிச்சிட்டப்பா ஷேர்சிங். நீ வாக்கு கொடுத்த மாதிரி இந்த காட்டை விட்டு உடனே வெளியே போயிடு. இந்த நேரத்திலயும் அந்த இன்னொரு சிங்கம் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது. வாக்கு கொடுத்த மாதிரியே கொரில்லா தன்னோட எல்லா குரங்கு சிப்பாய்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. குரங்குகள் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் சந்தோஷப்படுறாங்க. ஷேர்சிங், இவ்ளோ சக்தி வாய்ந்த கொரில்லாவை எப்படி நீ தோக்கடிச்ச? ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல, பாத்துக்கோ. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கொரில்லாவை தோக்கடிக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு. அப்படியா? அந்த பிளானை எங்ககிட்டயே சொல்லேன்பா. அப்பா,
வெளியே வாங்கப்பா. அதுக்கப்புறம் சம்ஷேர் சிங் பாறைக்கு பின்னாடி இருந்து வெளியே வராரு. ஷேர் சிங் 2 சிங்கங்களும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொரில்லாவோட சண்டை போட்டதுன்னு எல்லாருக்கும் விளக்குறாங்க. இத கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நீங்க அந்த முதலை கிட்ட அப்படி என்ன உதவி கேட்டீங்க? கொஞ்சம் இந்த ரகசியத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். கொரில்லா கிட்ட நான் போட்டி ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு நான் அந்த முதலை கிட்ட 2 நாளைக்காக எந்த ஒரு குரங்கும் இந்த நதி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தண்ணி குடிக்கலனாக்கா அதுங்களால என்கிட்ட ரொம்ப நேரம் யுத்தம் பண்ண முடியாது, பாத்துக்கோ. இது எனக்கு நல்லா தெரியும். ஷேர் சிங், நீ சக்திசாலி மட்டும் கிடையாது, நீ ரொம்ப புத்திசாலி கூட. நீங்க எங்க காட்டுக்கு ராஜா ஆக விரும்புறீங்களா? ஷேர் சிங் ஆமா சொன்னதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல கூச்சல் போடுறாங்க. மகனோட வளர்ச்சிய பார்த்து சம்ஷேர் சிங்கோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. அதுக்கப்புறம் அவரும் தன்னோட காட்டுக்கு போக அங்கிருந்து கிளம்பிடுறாரு.